மகா, சூர்யா, ராஜலக்ஷ்மி எல்லாருமே வீட்ல இருக்காங்க. அப்போ கொஞ்சம் பேர் வராங்க. என்ன இவ்ளோ பேர் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு ராஜலக்ஷ்மி பார்க்குறாங்க. "எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க எல்லாருமே சொல்றாங்க, "இல்ல நாங்க வந்துட்டு பேட்டிய பார்த்தோம். அதனால பார்க்கலான்னு வந்தோம் சூர்யா சார" அப்படின்னு சொல்றாங்க. எவ்ளோ பெரிய கம்பெனியோட எம்டி இவரு. இவரே கீழ இறங்கி அவங்க ஒய்ஃப்‌க்காக மண்ணு மிதிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மகா, சூர்யா 2 பேரும் சேர்ந்து நிக்க சொல்றாங்க. சால்வ போத்துறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா, சித்ரா தேவிக்கு பார்க்கும்போது பயங்கரமா கோவம் வருது. ராஜலக்ஷ்மிக்கு அத விட கோவம் வருது. வந்தவங்க எல்லாருமே சொல்றாங்க, "நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மகா சொல்றாங்க, "ஆமா, இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும்" அப்படின்னு மகா சொல்றாங்க. "உங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. ராஜலக்ஷ்மி மட்டும் பயங்கரமா கோவம் வருது. அப்போ அவங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, "அன்னைக்கு உன்னோட பையன் மண்ணு மிதிச்சான்னு சொல்லிட்டு அவ்ளோ சண்டை போட்டியே, இன்னைக்கு அந்த மண்ணு மிதிச்சதுக்காக எப்படி வந்துட்டு உன்னோட புகழ உயர்த்திட்டு போயிருக்காங்க பாத்தியா? எவ்ளோ பாராட்டு பாத்தியா? அதனால எப்பவுமே மகாவ குறை சொல்லாத" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே ராஜலக்ஷ்மிக்கு இன்னும் கோவம் அதிகமா வருது. "நீங்க என்ன சொன்னாலும் சரி, மகா மேல இருக்க கோவம் எனக்கு கொஞ்சம் கூட குறையவே குறையாது. என்னோட மருமகளா அவளை இந்த ஜென்மத்துல நான் ஏத்துக்க மாட்டேன். புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா உள்ள போறாங்க ராஜலக்ஷ்மி. அவங்க அப்பா பயங்கரமா ஃபீல் பண்றாரு. என்னதான் சொன்னாலும் எதுவுமே புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா ஃபீல் பண்ணிட்டு உள்ள போறாரு. இதெல்லாம் பாட்டியும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்ன ராஜலக்ஷ்மி இப்படி பேசிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சித்ரா தேவிக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. "சூப்பர் ராஜலக்ஷ்மி, சூப்பர். இப்படி தான் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலயும் உன்னோட மருமகள நீ ஏத்துக்கவே கூடாது. இப்படி தான் பேசணும். கரெக்ட்டா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ராஜலக்ஷ்மி பேசுனத நினைச்சு மகா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அத்தை இப்படி பேசிட்டு போறாங்க அப்படின்னு.